உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாகாளி. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் மாகாளி. வா என்னை எதுக்காக வர வச்சீங்க சொல்லுங்க. மந்திர பாம்பே, உடனடியா அந்த கோவிலோட தெப்ப குளத்துக்கு போ. அங்க மீன் வடிவில இருக்க பொம்மி ஆவிய உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. போ, உடனே போ. அப்படியே ஆகட்டும். நாம ஏவி விட்ட இந்த பாம்பு பொம்மி ஆவிய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். அது மட்டும் நடந்தா போதும். அதுக்கப்புறம் பொம்மி ஆவியால அந்த மீனோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வரவே முடியாது. 6வது கால பூஜையும் கண்டிப்பா தடப்படும். அப்ப தேவ சக்தியோட வீரியம் கம்மி ஆகும். அதுக்கப்புறம் படைச்ச கடவுளை நினைச்சா கூட அந்த பொம்மி ஆவிய நாம அனுப்பின பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. இப்படி தப்பு பண்ணிட்டியே ராணி. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஏன் ராணி இந்த தப்பு பண்ற? அந்த பாம்பு கொடிய விஷத்தை கக்குனதும் அதோட வீரியம் தாங்க முடியாம அந்த மீன் துடிக்க ஆரம்பிக்கும். அதோட உடம்புல இருந்து அப்படியே ரத்தம் வழிய போகுது. அதுக்கான வேலைய இப்ப நான் பண்றேன். ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் காளி. இந்த ரத்தம் நாம அனுப்புன பாம்பு வாயில விஷமா கக்கி அந்த தெப்ப குளமே விஷ குளமா மாற போகுது. நான் வந்த நோக்கம் உன்னை கொல்றது மட்டும் இல்ல, 6வது கால பூஜைய தடுத்து நிறுத்துறதுக்கு தான். இதோ இந்த குளத்து தண்ணியில கால வச்சிருக்க இந்த குழந்தைய நான் தீண்ட போறேன். நான் தீண்டுனதும் என்னோட விஷம் தாங்க முடியாம அந்த குழந்தை துடிச்சு சாக போறா. கோயில் தெப்ப குளத்துல இப்படி ஒரு துர்மரணம் நடந்தா அது தீட்டாகி 6வது கால பூஜை நின்றும். நடக்க இருக்கிற எல்லா பூஜையும் உடனே நின்றும். எப்படி? நடக்கிற யுத்தம் எனக்கும் உனக்கும் தான். நான் இதை செய்ய விட மாட்டேன். நான் கக்குற இந்த விஷத்தால நீ இப்பவே துடிச்சு சாக போற பொம்மி. என்ன சாகும் போதே சிரிச்சுக்கிட்டு சாகுறியா? சாவு. உன்னோட நோக்கம் தப்பானதா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை விட்டு வைப்பேன்? தப்பா நினைக்கிறவங்களுக்கு தப்பு தான் நடக்கும். நடக்கிற யுத்தம் எனக்கும் உனக்கும் தான். நான் இதை செய்ய விட மாட்டேன். எதுவும் ஆகலமா, உங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. பாப்பா, 6 கால பூஜையும் நல்லபடியா நடந்து முடியணும்னு ராணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. 6வது கால பூஜை முடியறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சோதனை நடக்கும். அது எல்லாத்தையுமே நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்தாகணும். அதுக்கு ஒரு வழியில தெய்வம் நமக்கு துணையா இருக்குமா. நீ போய் உன் அப்பாவுக்கும் ராணிக்கும் துணையா அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கோ. நிச்சயமாமா, அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் உறுதுணையா தான் இருப்பேன். கவலையே படாதீங்கம்மா. கூடிய சீக்கிரமே நீங்க இந்த உலகத்துக்கு வந்துடலாம். அது நடக்கும். அது எப்படி நடக்கும்? அது நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடை இருக்குங்கிறத நான் எப்படி பாப்பா கிட்ட சொல்லுவேன்? ராணி, இப்ப வரைக்கும் அதை உணராம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன் நீ. ஆனா எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிம்மா, நான் வரேன்.
என்ன ஜார்ஜினியா இது? நாம அனுப்பின கொடிய விஷயம் இருக்கிற இந்த மந்திர பாம்பு இப்படி வந்து விழுந்திருக்கு. பொம்மி ஆவி இருக்கிற மீனை இது கொன்னுட்டு வரும்னு பார்த்தா கடைசியில இது வந்து இங்க விழுந்து செத்து கிடக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி சாத்தியம்? நாம உடனடியா மகா மந்திரன் கிட்ட இத பத்தி என்னன்னு கேட்போம். மகா மந்திரனே, எங்க முன்னாடி வா. மந்திர பாம்பை ஏவி விட்டு பொம்மியாவி இருக்கிற மீனை கொல்லலான்னு பார்த்தோம். ஆனா அந்த பாம்பு செத்து போய் அதோட உடம்பு மட்டும்தான் இங்க திரும்பி வந்திருக்கு. எப்படி இது சாத்தியம்? எதனால இது நடந்துச்சு? யார் இதுக்கு காரணம்? ஏற்கனவே 5 கால பூஜை நடந்து முடிஞ்சதுனால அந்த பொம்மியோட ஆவி இருக்கிற மீன் தெய்வ சக்தியோட துணை சேர்ந்து மிக வீரியமா இருக்கு. கோவில்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 கால பூஜையை ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பொம்மியோட ஆவி எப்ப வேணாலும் வெளியே வரலாம். அந்த மீனோட உடம்புக்குள்ள பொம்மியோட ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆத்மாவுக்கு அதிக சக்தி இருக்கும். அந்த ஆத்மா எப்ப மீனை விட்டு வெளியில பூலோகத்துக்கு வருதோ அப்ப அந்த ஆவிக்கு எந்தவித சக்தியும் இருக்காது. அப்படி சக்தி இல்லாம வெளியில வர பொம்மியோட ஆவிய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உடனடியா கொண்டு வந்தா மட்டும்தான் அவளை அழிக்க முடியும். அதான் எங்களுடைய துஷ்ட சக்தி எல்லாம் அந்த கோவிலையும் தெப்ப குளத்திலையும் செயல்படாம தோத்து போயிடுதே. நாங்க இப்ப என்ன பண்ணட்டும்? எல்லா காரியத்தையும் மந்திரத்தால மட்டும் செய்து முடிக்க முடியாது. சில காரியங்களை தந்திரத்தால மட்டும் தான் செய்து முடிக்க முடியும். அததான் இப்ப நீங்க செய்ய வேண்டிய நேரம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? தெளிவான ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும். ஒரு மந்திர வாழை இலையை உருவாக்கி அதில் அரிசியால் வடிக்கப்பட்ட வெள்ளை சோற்றால பொம்மியாவி குடிகொண்டிருக்கிற மீனை போன்ற உருவத்தை சோற்றால செஞ்சு அந்த உக்கிரகாளி சிலைக்கு முன்னாடி அதை வச்சு தொடர்ந்து உக்கிரகாளி பூஜையை நீங்க நடத்தணும். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் போது சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வரும். என்ன அறிகுறி? அந்த சோற்றின் மூலமா உருவாக்கப்பட்ட மீனின் உருவம் எப்ப அதோட வடிவத்தை இழந்து செதறுதோ அப்ப அந்த பொம்மியாவியோட ஆத்மா மீனை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மட்டும் தெரிஞ்சா உடனடியா நீங்க செயல்ல இறங்கணும். துஷ்ட சக்தியால மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆனா மானிட சக்திகளோட உதவியோடு அந்த பொம்மையோட ஆவிய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி மந்திரம் மட்டுமே பயனாகாது, தந்திர சக்தியையும் உபயோகப்படுத்துங்க. சரி, உடனடியா மகா மந்திரன் சொன்ன மாதிரி அந்த ஏற்பாடுகளை செஞ்சு பூஜை ஆரம்பிக்கலாம். பொம்மி ஆவிய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே தீரணும். நான் உடனடியா அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் காளி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.